ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் பிளாக் ஷூட்ஸ் விளையாட போகிறோம். ஸோ இப்போ உங்கள் மைண்டில் எல்லாருக்குமே என்ன ஓடுதுன்னா, என்னடா நீ லெவல் 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினச்சாக்கா லெவல் 1035 லெவலில் இருக்கேடா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என் மனசில் இது சாரி வாய் அடடா இன்றைக்கி வந்து கொஞ்சம் வாய் வளருது. ஸோ அது விடுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தோணலாம், என்னடா இவன் இவ்வளோ ஹை லெவலில் இருக்கான், ஒரு லெவலில் போடாமல் என்னடா இவன்ட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. ஸோ அது ஏன் எதுக்கு அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்கலாம் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் நிறையா தண்ணி குடிங்க கைஸ். வெயில் காலம் வந்துடுச்சு, வெயில் போட்டு புரட்டி எடுக்குது எல்லாரையும். ஸோ மறக்காமல் தண்ணி எல்லாம் ஹைட்ரேஷன்லாம் குடிங்க, சாப்பிடுங்க, வாட்டர் மெலன்லாம் சாப்பிடுங்க. ஸோ எல்லாம் உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஓகே இப்போ நம்ம வந்து ஏன் எது அப்படி சொல்கிறேன். ஸோ இவ்வளோ லெவலில் வந்தது என்னுடைய லேப்டாப்பில், என்னுடைய கம்ப்யூட்டரில் தான் நான் விளையாண்டு வந்தேன். அப்போ ஏன்டா நீ ஃபோனில் விளையாடலன்னு கேட்டிங்கன்னா, ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால என்னால் அவ்வளோவா விளையாட முடியாது. பட்டு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் ஸ்விட்ச் பண்ணி ஆடுறது கொஞ்சம் எனக்கு சகஜமாகல. ஸோ அதனால தான் நான் வந்து என் கம்ப்யூட்டரில் விளையாண்டுருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் தான் ரீசனு. அப்புறமா வந்து கம்ப்யூட்டரில் நான் ரெக்கார்டிங் பண்ணாலும் என் நெட்டு வந்து எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். என் நெட்டு வந்து அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. ஸோ அதனால தான். ஸோ இன்னையிலேருந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிளாக் ஷூட்ஸ் வீடியோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போடுறோம். ஸோ அதான் கைஸ். அப்புறமா வந்து உங்கள் யாருக்காச்சும் பிளாக் ஷூட்ஸ் தெரியும்னா எனக்கு தெரியும்னு கமெண்ட்டில் போடுங்க. தெரியாதுன்னா நான் உங்களுக்காக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிளாக் ஷூட்ஸ்னால் நீங்கள் ஒன் பீஸுங்கிற ஆனிமே பார்த்துருப்பீங்கள, அந்த ஆனிமேலேருந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து பண்ண கேம் தான் அது. இது ரோப்ளாக்ஸில் ரொம்ப பாப்புலரான கேமு. ஆனால் நான் தான் இவ்வளோ நாளாக இது வீடியோ போடாமல் இருந்திருக்கேன். ஸோ சாரி. ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் பாப்புலரான கேமு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபர்ஸ்ட் சி, செகண்ட் சி, தேர்ட் சி இந்த மாதிரி 3 சி இருக்குது. 3மே டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. ஸோ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சிலேருந்து செகண்ட் சிக்கு போகணுன்னா உங்களுக்கு 700 லெவல் தேவைப்படும். அப்புறமா செகண்ட் சிலேருந்து தேர்ட் சி போகணுன்னா உங்களுக்கு 1500 லெவல் தேவைப்படும் கைஸ். இன்னும் எனக்கு 500 லெவல் கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்புறமா நான் வந்து தேர்ட் சி போயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் சியில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஐலாண்டு, கொஞ்சம் ஐலாண்ட்லாம் இருக்கும். அது எப்படின்னா பைரட் ஸ்டார்டரு, மெரைன் ஸ்டார்டரு, ஜங்கிள், டெசர்ட், பைரட் வில்லேஜ், ஃப்ரோசன் வில்லேஜ், அப்புறமா மெரைன் ஃபோர்ட்ரஸ், அப்புறமா வந்து இது ஸ்கைலேண்ட்ஸு, அப்புறமா வந்து இது பேர் வேறு மறந்து போச்சு, ப்ரிசனு, அப்புறமா இது கோலசியம், மேக்மா வில்லேஜ், அப்புறமா வந்து அண்டர் வாட்டர் சிட்டி, அப்புறமா அப்பர் ஸ்கைலேண்டு, அதுக்கப்புறமா கடைசியாக ஃபவுண்டன் வில்லேஜ். ஸோ இப்போ என் லெவல் வரைக்கும் என்ன இது ஐலாண்ட் இருக்குன்னா, கிங்டம் ஆஃப் ரோஸு, அப்புறமா க்ரீன் ஜோனு, கிரேவியார்டு, அப்புறமா ஸ்னோ மவுண்டன். இது ஒரு ஸ்னோ மவுண்டன் வரைக்கும் தான் நான் வந்திருக்கேன். இன்னும் நிறைய ஐலாண்ட்லாம் நான் போக வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு பேசிக்காக நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன், ஸோ என்ன ஸ்டாட்ஸு அது எல்லாத்துக்கும் பற்றியும் நான் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்ஸ்லேருந்து போயிடலாம். ஸ்டாட்ஸ் பார்த்திங்கன்னா மேலே வந்து 626, ஸோ டிஃபென்ஸு 626, அப்புறமா ஸ்வார்டு வந்து 308, கன்று வந்து 237, பிளாக் ஷூட்ஸ் வந்து 1310. ஏன் பிளாக் ஷூட்ஸுக்கு நான் அதிகமாக போட்டு வச்சுருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் சியில் இருக்க வரைக்கும் நான் வந்து இது பிளாக் ஷூட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் சி வந்ததுக்கப்புறம் தான் நான் புத்தா ஃப்ரூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனேன். ஸோ புத்தா ஃப்ரூட்டு வந்ததுக்கப்புறமா மேலிக்கு தான் ஃபேமஸ்ஸு புத்தா ஃப்ரூட்டு. ஸோ அதனால் நான் புத்தா ஃப்ரூட் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதனால தான் இப்போ நான் ஸ்டாட்ஸ்லாம் மாற்றி போட்டுட்டேன். அப்புறமா ஐட்டம்ஸில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இருக்குது, ஸ்வாட்ஸில் வந்து என்கிட்ட 13 ஸ்வாட்ஸ் இருக்குது. கீழேருந்து வரலாம். ஃபஸ்ட்டு ஸ்வார்டு கட்டானா, செகண்ட் ஸ்வார்டு கட்லெஸ்ஸு, தேர்ட் ஸ்வார்டு இது டுவெல் கட்டானா,
அப்புறமா 4th ஸ்வார்டு இது ட்ரிபிள் கட்டானா. அப்புறமா வந்து 5th ஸ்வார்டு ஷா தானே, ஷார்க்கு ஷா. அப்புறமா வார்டன் ஸ்வார்டு, ட்ரைடண்ட்டு, சோல் கேனு, பைப்பு, லாங் ஸ்வார்டு, இது கிராவிட்டி பிளேடு இப்போ வச்சுருக்கேன். அப்புறமா சேபர், அப்புறமா பைசன்டோ. இதான் ஸ்வாட்ஸுக்கு அப்புறமா கன்ஸு. கன்னில் 8 கன் இருக்குது என்கிட்ட. அது ஸ்லிங் ஷாட்டு, கீழேருந்து வரலாம். ஸ்லிங் ஷாட்டு, அப்புறமா வந்து மஸ்கட்டு, மேக்மா பிளாஸ்டர், இது கொஞ்சம் நல்ல ஸ்வாடு தாங்க. அப்புறமா டுவெல் ஃப்ளிண்ட் லாக்கா வாயிலே வர மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு அசிடியம் ரைஃபிள். இது வந்து நீங்கள் செகண்ட்ஸில் ஃபேக்ட்ரி கோர்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டிஃபீட் பண்ணிங்கனாக்கா இது ட்ராப் ஆகிற சான்ஸ் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் இது ட்ராப் ஆகுறது. அப்புறமா வந்து கம்பூச்சா, செம்மையான ஸ்வாடு இது, கன்னுங்க இது சூப்பராக அடிக்கும். அப்புறமா பசூக்கானா அது ராக்கெட் லான்ச்சர் மாதிரி. அப்புறமா ஃப்ளிண்ட் லாக்கு, இதை நான் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கனால ஃபஸ்ட்டு கட்டுது. நெக்ஸ்ட்டு ஆக்சசரிஸில் 9 ஆக்சசரிஸ் இருக்குது. கீழேருந்து வரலாம். கீழேருந்து வந்தீங்கன்னா பிங்க் கோட் இருக்குது, வாரியர் ஹெல்மெட் இருக்குது, அப்புறமா ஊசாப் ஹேட் இருக்குது. ஊசாப்ஸ் ஹேட்டா? ஊசாப்னா யாருன்னா வந்து இவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒன் பீஸ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். உசோப்னா வந்து இது நம்மளுடைய லூஃபி இருக்கான்ல, அது ஹீரோ, அவருடைய டீம்மேட், அதாவது க்ரூமேட். அப்புறமா டாப் ஹேட்டு சாபோ யூஸ் பண்ணுவான் இதில், ஒன் பீஸில். அப்புறமா ஸ்வாட்ஸ்மேன் ஹார்ட்டு, இதுவும் ஸ்வாட்ஸ்மேன் ஹேட். ஆமாம், இது வந்து ஹாக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து ஒன் பீஸில் யூஸ் பண்ணுவார். கூல் ஷேட்ஸு, அப்புறமா கோட், மெரைன்ஸையும் யூஸ் பண்ணலாம். அப்புறமா வந்து பைரட்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பியர்ட் க்ரூ தெரியுமா, அது வந்து செம்ம பவர்ஃபுல்லான க்ரூ. ஆனால் இப்போ அது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சி போயிடுச்சு. ஸோ அந்த க்ரூ வரும் பைரட்ஸில் போட்டிங்கன்னா. ஆனால் நீங்கள் மெரைன் போட்டிங்கன்னா மெரைன் வரும். அப்புறமா பிளாக் ஸ்பைக்கி கோட், அப்புறமா பிளாக் கேப். அப்புறமா வளவலான்னு பேசாமல் ட்ரெஷர்ஸ் போவோம். ட்ரெஷர்ஸ்னால் ஃப்ரூட்ஸு. கீழேருந்து வந்து ராக்கெட் இருக்குது, ஸ்பின் இருக்குது, பிளேடு இருக்குது, பாம் இருக்குது, இது ஸ்மோக் இருக்குது, ஸ்பைக் இருக்குது, ஃப்ளேம் இருக்குது, சாண்ட் இருக்குது, டார்க் இருக்குது, ஈகிள் இருக்குது, டைமண்ட் இருக்குது, லைட் இருக்குது, ரப்பர் இருக்குது, ரோஸ்ட் இருக்குது, குவைக் இருக்குது, அப்புறமா வந்து கிரியேஷன் இருக்குது, ஃபீனிக்ஸ் இருக்குது, மேமத் இருக்குது. அப்புறமா வந்து கடைசியாக எட்டி. எட்டிலாம் வந்து நான் ரோல் பண்ணி எடுத்தேங்க, ஸ்பின் பண்ணி எடுத்தேன், சரியான லக்கு. அப்புறமா வேல்யூபிளில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இருந்து வந்தோன்னாக்கா பெரி. இந்த பெரிலாம் வச்சு உங்களுடைய ஆரா, அதாவது ஹாக்கி கலரை வந்து மாற்றலாம். ஹாக்கினா அது வந்து நீங்கள் ஸ்வாட், மேலே, கன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேமேஜை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அது ஆரான்னு சொல்லுவாங்க இந்த கேமில். ஆனால் ஒன் பீஸில் அதுக்கு பேர் ஹாக்கி. ஆமாம், ஹாக்கி. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஸ்டார் பெரி இருக்குது, ரெட் செரி பெரி இருக்குது, பர்பிள் ஜெல்லி பெரி இருக்குது, ஆரஞ்சு பெரி, அப்புறமா க்ரீன் டோட் பெரி, ப்ளூ ஐசில் பெரியா வர மாட்டேங்குது வாயில். அப்புறமா பிக் பெரி இருக்குது, மேக்மா ஓர் இருக்குது, வெட்டிஃபர் இருக்குது, ஸ்கிராப் மெட்டீரியல், ஏஞ்சல் விங்ஸு, அப்புறமா லெதர் இருக்குது. லெதரும் ஸ்கிராப் மெட்டலும் ரொம்ப தேவைங்க, நீங்கள் இது ஸ்வாடோ இல்லை வந்து கன்னோ அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா. அப்புறமா வந்து இது வேம்பயர் ஃபேங்கு, ஃபிஷ் டெய்லு, ரேடியோட்டிக் மெட்டீரியல், அப்புறமா கேண்டி, அப்புறமா கேண்டியும் ஹார்ட்டும் வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்காது, அது ஒரு ஈவெண்ட் வரும், அதில் தான் கிடைக்கும். கேண்டி வந்து கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். அப்போ கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டோ ஹாலிடே ஈவெண்ட்டோ ஏதோ ஒரு ஈவெண்ட்டு, மறந்து போச்சு பேர். அப்புறமா ரோஸ் வந்து இதில் வரும்னா வேலண்டைன் அந்த ஈவெண்ட்டில் வரும், வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட்டில் வரும். அப்புறமா மீட்டியோரைட்ஸ் வந்து நீங்கள் சரி கைஸ், மைக் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபஜிட்டா, இப்போ வந்து அவன் பேர் வந்து ஆர்பிட்டஸா, அவனை அடிச்சிங்கன்னா அது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு
லாஸ்ட்டாக ஸ்கின்னு, இது தான் ஹாக்கி ஸ்கின்னு. நான் இப்போ வந்து க்ரீன் சோடா ஸ்கின் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் நான் வச்சுருக்க ஸ்கின்னு. ஸோ இந்த ஸ்கின்னை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1500 ஃப்ராக்மெண்ட்ஸ் தேவைப்படும். ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட 5000க்கும் மேலே ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் ஸ்டைல், என்ன ஃபைட்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா ட்ராகன் பிரெத்து ஃபைட்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரூட்டு, புத்தா ஃப்ரூட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இந்த ஃபைட்டிங் ஸ்டைலை வச்சு தூரத்துலேருந்தே இதை அடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்வாடு, எப்பயும் சொன்ன மாதிரி தான் அந்த கிராவிட்டி பிளேட் வச்சுருக்கேன். அப்புறமா கன்னில் பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்கேன், கம்பூச்சா. இவ்வளோ தாங்க என் அக்கௌண்ட்டில் இருக்குது. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை, அவ்வளோதான். என் அக்கௌண்ட் வந்து பெருசாக சொல்லிக்கவும் இல்லை, வேறு எதுவுமே இல்லைங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். யார் தான் வேலையை போட்டிருக்கா இல்லைன்னு பார்த்தேன். ஸோ அப்புறமா இந்த கேமை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னாலோ இல்லை என் கூட ப்ளே பண்ணணுன்னாலோ என்னை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என் கூட ப்ளே பண்ணணுன்னா நீங்களும் ப்ளே பண்ணலாம். ஸோ வேறு அவ்வளோதாங்க, வேறு எதுவும் சொல்ல முடியல. அப்புறமா ஹியூமன் ரேஸ் இருக்குது என்கிட்ட, அது V2 பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிலீவ் பண்ணலன்னா பார்த்துக்கோங்க. 10 செகண்ட் வருதா? இவ்வளோதான். அப்புறமா வந்து ரேஸ் 3 வந்து நான் அப்கிரேட் பண்ணுவேன். ரேஸ் 4 பண்ணுவியான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே இந்த வீடியோவில் இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த புத்தா ஃப்ரூட்னே வருதுங்க. அடுத்த வீடியோவில் வந்து நாம் லெவலப் பண்ண போகிறோம். ஸோ லைவ் போடணுன்னாலும் கேளுங்க, போடலாம். எனக்கு இந்த கேமில் டெவலப் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் லைவ் போடுறதுக்கு ஏதோ 50 சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம லைவு எல்லாமே போட்டு ஜாலியாக ஃபன் பண்ணலாம். நீங்களும் என் கூட வந்து விளையாடுங்க. ஸோ அப்புறமா நீங்கள் எத்தனாவது லெவலு, நீங்கள் எப்படி விளையாடுவீங்க, என்ன ஃப்ரூட் வச்சுருக்கீங்க, அது எல்லாத்துலேயுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.